நாம் தமிழ் சொல்லுகிறது, என் மாணவ உறவுகளே, ஆண்முளை அறுத்த அரண் இலோருக்கும், மாநிலை மகளிர் கரு சிதைத்தோர்க்கும், குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும், வலுவாய் மருங்கின் கழுவாயும் உள செய்தி கொன்றார்க்கு உய்தி இல்லை என அறம்பாடிற்றே என்றான் சங்கப்புலவன். எதற்கெல்லாம் மன்னிப்பு இருக்கிறது, எதற்கெல்லாம் மன்னிப்பு இல்லை என்று ஒரு பட்டியலிடுகிறான். உயிர் அமுதமாக இருக்கிற பசுவினுடைய பாலையினுடைய மடிக்காம்பை அறுத்தவனுக்கு கூட இந்த மண்ணில் பாவ மன்னிப்பு உண்டு. நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிற ஒரு கர்ப்பிணி பெண்ணினுடைய சிசுவை கொன்றவனுக்கும் இந்த மண்ணில் பாவ மன்னிப்பு உண்டு. அறிவை அள்ளித் தருகிற சான்றோர் பெருமக்கள் கூறுகிற அந்த சான்றாண்மை மிக்கவர்களை நீ இழித்தாலும் பழித்தாலும் இந்த மண்ணில் பாவ மன்னிப்பு உண்டு. ஆனால் ஒருவன் உனக்கு செய்த நன்றியை மறந்தவனுக்கு ஏழு உலகத்திற்கும் மன்னிப்பே கிடையாது என்றான் சங்கப்புலவன். எனவே இந்த கூட்டத்தை நான் ஒரு நன்றி உணர்ச்சியோடு தொடங்குகிறேன். இதோ இந்த பக்கத்தில் இருக்கிற இது இங்கே நடைபயிற்சி மேடையாக அமர்ந்திருக்கிறது. நான் இங்கேதான் இதோ பக்கத்தில் இருக்கிற 6ஆம் வகுப்பில் ராஜாத்தி அம்மாள் அவர்கள் தான் நான் சந்தித்த முதல் ஆசிரியை. அவர்கள் தான் எனக்கு பாடம் நடத்தினார்கள். ஆங்கிலத்திற்கு என் தகப்பனே பாடம் நடத்தினார். கணிதத்திற்கு பால்சம் ஐயாவும், தமயந்தி அம்மாவும், மகாலட்சுமி அம்மாவும், பரமேஸ்வரி அம்மாவும் எனக்கு 6, 7, 8 பாடங்களை நிவர்த்தி செய்தார்கள். 9, 10ஆம் ஆண்டுகளில் 10ஆம் வகுப்புகளில் என் தமிழுக்கு இன்று நான் தமிழாடுகிறதுக்கு உயிர் மூச்சாக நான் எப்படி பாடம் நடத்த வேண்டும் என்ற கற்பினுடைய உயிரின் உருவமாக நிஜ சாட்சியாக இருக்கிற இன்று சென்னையில் வாழ்ந்து கொடுக்கிற தியாகராஜன் என்ற உயர்ந்த மனிதனை இந்த இடத்தில் நான் நன்றியோடு பாராட்டுகிறேன். அந்த மனிதன் தான் தமிழை எப்படி பேச வேண்டும், உச்சரிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தான். ஆங்கிலத்திற்கு பாலசுப்ரமணிய ஐயா பாடம் நடத்தினார். கணிதத்திற்கு மீனாட்சி சுந்தரம் ஐயா பாடம் நடத்தினார். அறிவியலுக்கு போஸ் ஐயா அவர்கள் பாடம் நடத்தினார்கள். வரலாற்றுக்கு அங்குச்சாமி ஐயா பாடம் நடத்தினார்கள். அவ்வப்போது இலக்கணத்திற்கு எங்கள் கமலம்மா அம்மா அவர்கள் வந்து பாடம் நடத்தினார்கள். மேல்நிலை வகுப்புகளில் எனக்கு தமிழுக்கு அழகு பார்த்த மறைந்த தெய்வத்திரு கார்மேகம் ஐயா, ஆங்கிலத்திற்கு என் ஆங்கிலத்திற்கு நண்பனாக இருக்கிற BK மணி ஐயாவும், இந்த மண்ணின் தலைமை ஆசிரியராக இருந்த வீரராஜ் அவர்களும், கணிதத்திற்கு மறைந்து போன கணபதி ஐயா அவர்களும், இயற்பியலை எனக்குள் ஊக்கமுட்டுகிற நிகழ்வை தந்த தெய்வ திரு கதிரேசன் ஐயா அவர்களும், விலங்கியலை நிஜமாக படம் வரைந்த எங்கள் இதயத்தில் ஊடாடி நடத்திய ராமதாஸ் ஐயா அவர்களும், தாவரைகளை தத்ரூமாக வரைந்து காட்டிய கோவிந்தராஜன் ஐயா அவர்களும், எனக்கு கணிப்பொறியறிவியலை பள்ளிக்கூடத்தில் மட்டுமல்லாமல் கல்லூரியிலும் எனக்கு வழிகாட்டிய மணிமுத்து ஐயா அவர்களையும், எனக்கு இங்கே சக நண்பனாக இருக்கிற ஆகப்பெரிய எழுத்தை கொண்டிருக்கிற என் நண்பன் ராஜா அவர்களுக்கும், எத்தனையோ நூலகத்தை எடுத்து தந்த என் எழுத்தர்களுக்கும் நான் இந்த இடத்தில் மனமார்ந்த நன்றியை சொல்லி என் உரையை நான் தொடங்குகிறேன். என் மாணவ உறவுகளே, என் அப்பா அவர்கள் சொன்னதை போல ஒரு புனித மண். கிட்டத்தட்ட நீங்கள் முதல் பாடவேளை முடிந்து இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். நானும் உங்களைப் போல ஒரு பள்ளி ஆசிரியன் தான். இப்படி ஒரு ஆசனத்தில் அமர்வது ஆகப்பெரிய கொடுமை. இவன் என்ன பேசிவிடப் போகிறான் என்று உங்களுக்கு இந்த வயதில் அப்படித்தான் தோன்றும். இப்படித்தான் நானும் கேட்டுக்கொண்டேன். என் மாணவர்களே, முடிந்த அளவு என்னுடைய பேச்சை சுருக்குவேன் என்ற நம்பிக்கையோடு நான் பேசுவேன். எதற்கு இந்த இலக்கியம் என்ற விழா? எது தமிழ்? எகிப்து மொழி தோன்றி 6000 ஆண்டுகள் ஆகிறது என்கிறார்கள். சீன மொழி தோன்றி 5000 ஆண்டுகள் ஆகிறது என்கிறார்கள். ஹீப்ருவும் கிரேக்கமும் தோன்றி 3000 ஆண்டுகள் ஆகிறது என்கிறார்கள். லெத்தின் மொழி தோன்றி 2500 ஆண்டுகள் ஆகிறது என்கிறார்கள். இதோ தெலுங்கு மொழி தோன்றி 1500 ஆண்டுகள் ஆகிறது என்கிறார்கள். கன்னட மொழி தோன்றி 1500 ஆண்டுகள் ஆகிறது என்கிறார்கள். இதோ பக்கத்தில் இருக்கிற சேர மலையாளம் தோன்றி 500 ஆண்டுகள் ஆகிறது என்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் பேசி திரிகிற இந்த தமிழ் 50000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி. அந்த மொழிக்காக இலக்கியம் கொண்டாடுவது ஆகப்பெரிய கொண்டாட்டம். என் மாணவ உறவுகளே, பேச்சுக்கல்ல, பெருமை வீட்டுவதற்காக அல்ல இந்த இலக்கிய மன்றம். 20 ஆண்டுகால பெருமையும் திமிரும் இருக்கிறது இந்த தமிழுக்கு. 1ஆம் நூற்றாண்டில் தொல்காப்பியம், 2ஆம் நூற்றாண்டில் சங்க இலக்கியங்கள், 3ஆம் நூற்றாண்டில் திருவாசகம், 4ஆம் நூற்றாண்டில் ஆசாரக்கோவை, 5ஆம் நூற்றாண்டில் பெருங்காதை, 6ஆம் நூற்றாண்டில் கல்லாடம், 7, 8ஆம் நூற்றாண்டுகளில் தேவார பாடல்கள், 9ஆம் நூற்றாண்டில் ஆழ்வார் பக்தி பாசுரங்கள், 10ஆம் நூற்றாண்டில் பெரிய புராணம், 11ஆம் நூற்றாண்டில் சீவக சிந்தாமணி, 12ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் கம்பராமாயணம், பிற்பகுதியில் கந்த புராணம், 13ஆம் நூற்றாண்டில் சிவஞான போதம், 14ஆம் நூற்றாண்டில் தலபுராணங்கள்,
15ஆம் நூற்றாண்டில் வில்லிபுத்தூரார் மகாபாரதம், 16ஆம் நூற்றாண்டில் திருவிளையாடற் புராணம், 17ஆம் நூற்றாண்டில் சீரா புராணம் தேம்பாவணி, 18ஆம் நூற்றாண்டில் தாய்வான சுவாமிகள் பாடல்கள், 19ஆம் நூற்றாண்டில் வள்ளலார் சுவாமிகள் பாடல்கள், 20ஆம் நூற்றாண்டில் பாரதி, பாரதிதாசன், கண்ணதாசன் என 20 நூற்றாண்டு கால இலக்கியத்தை கொண்ட மொழிக்கு இந்த இலக்கிய மன்றம் ஒரு எளிய நிகழ்வைத்தான் நடத்தி இருக்கிறது. நீங்க நினைக்கலாம், அப்படி என்னடா தமிழ் இருக்கிறது, தமிழ் தமிழ் என்கிறாய், அப்படி என்ன தமிழ் இருக்கிறது? உலகத்தின் எல்லா மொழிகளிலும் என் மாணவ சொந்தங்களை நான் சொல்லுவேன், எல்லா மொழிகளிலும் கடவுளை பற்றி பாடினார்கள். ஆனால் கடவுளே பேசிய மொழி, பாடிய மொழி நம் தமிழ் தானடா. அப்படி என்னடா இருக்கிறது உனக்கு சான்று? நீ தமிழனாக பிறந்ததால் தமிழை கொண்டாடுகிறாய் என்றா நீ கேட்டால் நான் சான்று சொல்லுவேன். இதோ பக்கத்தில் இருக்கிற மதுரையில் பாண்டிய மன்னனுக்கு ஒரு ஐயம் வந்தது. பெண்களினுடைய கூந்தலில் இயற்கையிலே மனம் இருக்கிறதா இல்லையா என்பதை சோதிப்பதற்கு அந்த பாண்டிய மன்னனுக்கு ஐயம் தீர்ப்பதற்காக சிவபெருமானே இறங்கி வந்து நக்கீரனோடு தமிழை விளையாட, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியும் என்று தலைமகனாக நின்று தமிழ் சங்கத்தில் அவன் தமிழ் பாடலை பாடியான் சிவபெருமான். முருக பெருமாட்டன் தன் சிவபெருமானும் உமையமேலும் கோபித்துக் கொண்டு வருகிறீர்கள், எதற்கு முருகா வருகிறாய் என்று தடுத்து நிறுத்தி, நம்மளோட அப்பத்தால் அவ்வை தடுத்து நிறுத்துகிறாள். முருகா நில், நீ செய்வது பிழை, உன் தத்துவம் தவறென்று சொல்வதற்கு என் தமிழுக்கு உரிமை இருக்கிறது என்று முருக பெரும்பாட்டனையை தடுத்து நிறுத்தினாள் அவ்வை. அதே முருகன் அருணகிரிநாதனுடைய வாய் பேச முடியாத நிலையில் உனக்கான முதல் பாடலை முத்தை தருநகை என்று முதல் உச்சரிப்பை கடவுள் தான் கொடுத்தான். ஆக உலகத்தின் எல்லா மொழிகளும் கடவுளை பாடியது, கடவுளே பேசிய மொழிதான் என் உறவுகளே நீங்களும் நாளும் பேசிக் கொண்டிருக்கிறது. நான் சொல்லுவேன், இந்த ஒளி வாங்கி, இந்த மேடை, நீ போட்டிருக்கிற அந்த கவுடை, நான் போட்டிருக்கிற இந்த சட்டை, இந்த கால் சட்டை, பேசி இருக்கிற அலைபேசி, நீங்கள் அணிந்திருக்கிற வேட்டி சட்டை, இந்த அரங்கத்தை நிரப்பி இருக்கிற எந்த பொருளும் 500 ஆண்டுகளுக்கு மேல் இல்லை என் மாணவ உறவுகளே. ஆனால் இந்த அரங்கத்தில் ஒன்றே ஒன்றுதான் 50,000 ஆண்டுகளுக்கு மேலாக நிரம்பி இருக்கிறது காற்றின் வழியாக. அது நீயும் நானும் பேசிக் கொண்டிருக்கிற தமிழ் ஒட்டும் தானடா இருக்கிறது. அப்படி தெய்வத்தை பாடியின் உலகத்தில் நான் சொல்லுவேன், தெய்வத்தை அதனால் தான் கொண்டாடினான். இந்த பெருமக்கள் கொண்டாடி தீர்த்த கண்ணதாசன் சொன்னான், எந்த கடவுளையும் அப்படி வாழ்த்தியதில்லை. 1, 2 என வரிசைப்படுத்தினான். ஒன்றானவன் உருவில், இரண்டானவன் உருவான செந்தமிழில், ஊன்றானவன் நன்றான வேதத்தில், நான்கானவன் நமச்சிவாயா என 5ஆனவன், இன்பச் சுவைகளில் 6ஆனவன், இன்னிசை சுரங்களில் 7ஆனவன், சித்திக்கும் பொருள்களில் 8ஆனவன், தித்திக்கும் நவரச வித்தானவன், 10ஆனவன், நெஞ்சில் பற்றானவன், பன்னீர்கை வேளவனை பெற்றானவன், முற்றாதவன் மூல முதலானவன், முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன், ஆணாகி பெண்ணாகி நின்றானவன், அவையொன்று தான் என்று சொன்னானவன், தான் பாதி உமை பாதி நின்றானவன், சரிபாதி பெண்மைக்கு தந்தானவன், காற்றானவன், நெருப்பானவன், நீரானவன், ஒளியானவன், நேற்றாகி இன்றாகி என்றைக்கும் ஒளியாகி அன்பின் ஒளியாகி நின்றானவன் என்று தமிழை 1, 2 என்று வரிசைப்படுத்தினான். அதனால்தான் நாம் முண்டாசு கவியாக போற்றி வழங்குகிற பாரதி சொன்னான், இந்த உலகத்தில் சொற்கள் நிறைய இருக்கிறதடா, எத்தனையோ மொழிகளை நான் கற்றிருக்கிறேன். தமிழில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஆங்கிலத்தில் கூட அப்படி இல்லை. சொல்லுதல் என்ற சொல்லுக்கு வைத்தான் அசைத்தல், அறைதல், இசைத்தல், இயம்புதல், எண்ணுதல், ஓதுதல், கத்துதல், கரைதல், விளம்புதல், புகழ்தல், பேசுதல், பொழிதல், மொழிதல், நடித்தல், விளக்குதல், விளம்புதல் என்று சொல்லுதல்ங்கிற ஒரு சொல்லுக்கு இத்தனை விளக்கம் வச்சான் தமிழன். அந்த சொல்லில் சொல்லினுடைய வகைப்பாடுகளை கொடுத்த அந்த சொல்லில் எதிரா உயர்ந்ததுன்னு பாரதிட்ட கேட்கும்போது சொன்னா, சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்தடி பார்ப்பனா. ஒரு மொழியை வணங்குன்னு சொன்னவன் பாரதி தான். அது வணங்குதற்குரிய மொழியாக இருக்கிறது. இன்னொன்று ஒன்று சொல்லுவேன் சான்று, இந்த மண்ணுக்கு தமிழர்கள் தமிழும் கொடுத்த ஒரு கொடை, அறிவை கடனாக கொடுத்தான். அறிவை கடனாக கொடுத்த ஒரு இனம் தமிழினம் தான். அறிவு என்பதற்கு நீங்கள் எனக்கு தெரிந்தது ஆங்கிலம் கொஞ்சம் தான். அந்த ஆங்கிலத்தில் நீங்கள் நாலேஜ் என்று உங்களுடைய கூகுள் குலதெய்வத்திடம் கேட்டு பாருங்கள், அது சொல்லும் கேதரிங் இன்ஃபர்மேஷன் என்றும். கலெக்டிங் இன்ஃபர்மேஷன், ஒரு செய்தியை சேகரிப்பது அறிவுன்னா. ஆனா நம்மால் தான் சொன்னா அறிவு அது இல்லடான்னா. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சென்ற இடத்தில் செலவிடாத தீதுரியை நன்றின்பால் உய்ப்பது அறிவு. என் பொருளவாக சில சொல்லித்தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு.
எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது உறவு. உலகம் தளியது ஒட்பம், மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு என்று அறிவை கொண்டாடிய, அறிவை கடன் கொடுத்த இனம் தமிழினம். ஆனால் இன்று எதற்காக இந்த இலக்கியம் என்றும் நான் சொல்லுவேன், ஒற்றை காரணத்திற்காகத்தான். நீயும் தமிழன், நானும் தமிழன். ஆனால் அதல்ல இங்கு இனம். ஐயா அவர்களை சொன்னதை போல ஆங்கிலத்தையும் சரியாக பேசாமல், தமிழையும் சரியாக பேசாமல் தமிங்கிலம் என்ற ஒரு இனம் உருவாகி கொண்டிருக்கிறது என்றார்கள் தமிழ் சான்றோர்கள். பொதுவாக மாணவர்கள் என்னிடம் கேட்பார்கள், ஐயா எனக்கு ஆங்கிலம் இலக்கணமே வரமாட்டேது, சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டே புரியல, ஃப்ரேஸ் டு கிளாஸே புரியல, பேசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸே புரியல, டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சை மாற்றவே முடியல. ஆனால் இந்த பெயர் சொல்லுதான்டா நவுனு, இந்த பிரதி பெயர் சொல்லுதான் புரோனவுன், இந்த வினை சொல்தான் வெறுப்பு, இந்த நேர்கூற்று அயற்கூற்று தான் டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச், தனி கூற்று கலவை வாக்கியம் கூட்டு வாக்கியம் தான் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட், செய்யப்படுபொருள் குன்றிய வினை செய்யப்படுபொருள் குன்றா வினை தான் டிரான்சிட்டிவ் வெர்ப் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். ஆனால் தமிழ் இலக்கணம் தெரியலன்னு இவன் வெக்கப்படுறது இல்ல, ஆங்கிலம் எனக்கு தெரியலேன்னு வெக்கப்படுறான். நான் சொல்லுவேன், இந்த இடத்துல இருக்கிற ஆங்கில நண்பர்கள் எனக்கு தெரியும், நான் அவர்களுடைய தாழ் பணிந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இந்த விஷயத்தை நான் சொல்லுகிறேன், நீங்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது, ஒப்பீடுக்காக சொல்லுகிறேன். நான் ஒரு சிறிய ஆசிரியர் தான், அறிவில் ஒரு சின்ன புள்ளி உள்ளவன் தான். ஆனாலும் ஆங்கிலம் தெரிந்த எந்த மனிதனை கூப்பிட்டு ஒரு கேள்வியை கேட்டால் வந்தான் என்ற ஒரு சொல்லை நீங்கள் ஆங்கிலம் ஆக சிறந்த முறையில் படித்த எந்த அறிஞனையும் கூப்பிட்டு கேட்டாலும் அவன் சொல்லவே முடியாது. வந்தான் என்றால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால் he came என்று சொல்லுவார்கள். நான் சொன்னது வந்தான், ஆனால் அவர்கள் என்ன சொல்வார்கள், he என்ற சப்ஜெக்டை சேர்த்து came என்ற இறந்த கால வினையை சொல்லி he came. தமிழில் அப்படி இல்லை, வந்தான். தெரிந்து கொள்ளுங்கள் என் மாணவ உறவுகளே, தமிழினுடைய ஆகப்பெரிய இலக்கணத்தை. வந்தான், வந்தான், வந்தான் என்பவன் உயர்திணை, அவன் திணை தெரிகிறது. வந்தவன் ஒரு ஆண்பால் என்ற வந்தான் என்பதை ஆண்பால் தெரிகிறது. வந்தவன் ஒருவன் தான் என்ற ஒருமை தெரிகிறது. வந்தான் என்பதால் அவன் தன்மை முன்னிலை படர்க்கை என்ற தேர்ட் பர்சன் மூன்றாம் இடம் தெரிகிறது. வந்தான் என்பதால் அவன் இறந்த காலத்தில் வந்தான் என்கிற காலமும் தெரிகிறது. திணை தெரிகிறது, பால் தெரிகிறது, இடம் தெரிகிறது, பிரிவு தெரிகிறது, காலம் தெரிகிறது. இந்த 5 விதயத்தை ஒரு சொல்லில் அடக்கினவன் தமிழ் மொழிதான். இன்னொன்னு சொல்றேன், ஆங்கிலத்திலே சொல்றேன், ஐ நோ இங்கிலீஷ், எனக்கு ஆங்கிலம் தெரியும் என்பது ஆங்கிலத்தினுடைய சொல். தமிழ்ல அப்படியே மாத்துறேன், எனக்கு ஆங்கிலம் தெரியும். இந்த சொல்லுல தமிழுக்கு இருக்கிற அந்த வித்தியாசத்தை சொல்றேன். ஐ நோ இங்கிலீஷ், எனக்கு ஆங்கிலம் தெரியும். இந்த எனக்கு ஆங்கிலம் தெரியுமா, இந்த எனக்கு வச்சுட்டு நீங்க எப்படினாலும் மாற்றி போடு. எனக்கு ஆங்கிலம் தெரியும், தெரியும் எனக்கு ஆங்கிலம், ஆங்கிலம் தெரியும் எனக்கு, எப்படி மாற்றி போட்டாலும் அர்த்தம் ஒண்ணுதான். ஆனா ஐ நோ இங்கிலீஷ், இங்கிலீஷ் நோ ஐ அப்படின்னா ஏடா கிராமரே தெரியாம இருக்க, சப்ஜெக்ட் எதுல வரணும் தெரியுமாடா. இதான் மொழினாக, ஏன்னா இன்னைக்கு 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி, அதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன். ஆனால் இன்று என்ன ஆயிருக்கிறது, ஒரு கடையில் எழுதியிருக்கிறார்கள் என் மாணவ உறவுகளே, லெமன் சாதம் ரெடி, லெமன் சாதம் ரெடி. லெமன் ஆங்கிலம், சாதம் வடமொழி, ரெடி மீண்டும் ஆங்கிலம். ஆனால் எழுதப்பட்ட எழுத்து தமிழ், லே மா இன் சா தா யும் ரெடி. கவிதா ஜுவல்லரி, JEWLLERY, தமிழ்ல எப்படிறானா ஜூவா இல்லரி. 247 ஜூன் ஒரு எழுத்து இல்ல, நகை மாலையும் தான் இருந்திருக்கணும், தெரியல. நாக்கவே திருத்த முடியாத நாம் நாட்டை எப்படி திருத்துவது என்று என் ஆசிரியர் கேட்பார். நாக்கே திருத்த முடியலடா. நான் ஒரு கணிப்பொறி ஆசிரியராக இருந்து நான் தமிழ் பேசுவதை ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். நான் திருவனந்தபுரத்தினுடைய கொச்சின் நின்றா பேசுகிறேன், என்னை புகழ்கிறார்கள். ஒரு தமிழ் பேராசிரியர் எனக்கு பேச்சு முடிஞ்சு சொல்றாங்க, செந்தில் நீ சூப்பரா பேசுற, நல்லா பேசல, சூப்பரா பேசுறான், வாயில் வந்து விடுகிறது. முதலில் கன்னி தமிழாக இருந்த தமிழ் இப்போது பன்னி தமிழாக மாறி நிற்கிறது.
பிரஷ் பண்ணி, வாஷ் பண்ணி, அயன் பண்ணி, ட்ரை பண்ணி, போன் பண்ணி, இன் பண்ணி, எல்லாம் பண்ணியா நிறைந்து இருக்கிறது தமிழ். இந்த தமிழை மீட்டெடுக்கத்தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஆங்கிலத்தில் குறைத்து நான் சொல்லல, நீ தமிழில் நன்றாக. இந்த இடத்தில் தான்டா என் மாணவ உறவுகளே எந்த ஆசிரியனும் செய்யாத ஒரு அளப்பரிய பணியை செய்தான் இந்த பள்ளியினுடைய மகத்தான தலைமை ஆசிரியர் வி.கே. மணியை இந்த நன்றி பாராட்டுகிறேன். 10ஆம் வகுப்பு எங்களுக்கு பாடம் நடத்துகிற பொழுது, இப்போது கணிப்பொறி ஆய்வமாக இருக்கிறது, அதில் பழைய கட்டடமாக இருக்கும் போது, இப்போதுதான் அரசாங்கம் அந்த மெல்ல கற்போர் திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் எங்களுடைய யாரெல்லாம் 50 மதிப்பெண்களுக்கு கீழே இருக்கிறார்கள் அவர்களை புறம் செல்ல பிள்ளைகளாக அழைத்து வந்து அவர் தான் தொடுகூடு எனக்கு நடத்தினார். மிக சிறப்பாக அவரே அந்த பலகையில் போய், இப்போது என்னுடைய நண்பன் ராஜா எழுதும் போது ஆகச்சிறந்த எழுத்தை குவாட்டல்னா கீழே ஒரு பொம்மை மாதிரி போடுவார். அவர் எழுத்தை மிகச் சிறப்பாக எழுதுவார். ஆங்கிலத்தை அவர் 5 மணி வரைக்கும் சொல்லிக் கொடுத்துட்டு போவார். மிகச் சிறப்பான முறையில் அவர் சொல்லுவார். ஆங்கிலத்தை பேசும்போது ஆங்கிலத்திலே தப்பு பேசுறான் பார், தமிழ்ல பேச. ஆனால் கலந்து எதுக்கு பேசுற? அரிசியில கல்லு கிடந்தா தூக்கி போடுற நாம, பால்ல கலப்படம் கிடந்தானே துடிக்கிற நாம. ஆனா மொழி கலக்கிறது மட்டும் ரொம்ப. டுமாரோ ஈவினிங் ஸ்கூல்ல மீட் பண்ணுவோங்கிறேன். டுமாரோ மார்னிங் ஸ்கூல்ல மீட் பண்ணுவோம் கொச்ச. இது எல்லாமே இப்படி பேசுறோம். நோட்டு, புக்கு, பென்சிலு, நீ ஒண்ணுமில்ல. இப்போ இந்த கூட்டம் முடிந்து போய் ஏதாவது ஒரு இனிப்பகத்திலையோ எங்கேயோ போய் கனிச்சாறு கொடுங்க, இல்லை கனிம நீர் கொடுங்க அப்படின்னா அப்படியே தேடுவேன். அப்படி ஒன்றும் இல்லையடா. மினரல் வாட்டர்னா தெரியும், கனிச்சாருன்னா செதறிடுவேன். ஓ ஜூஸா அப்படின்னு கேட்பேன். அதே போல விருந்துகளில் போய் சாதம்னு சொன்னாதே உயர்ந்த பெண்மணி, உயர்ந்த ஆண்மகன்னு நினப்பு. சோறுனா பட்டி கேட்டானாடான்னு கேட்குறேன். சோர்வை நீக்குவது சோறுன்னு வச்சான்டா. நான் சொல்கிறேன் ஒன்று, எனக்கு என்ன சொல்கிறேன், இந்த தமிழ் உலகம் டீச்சருங்கிறேன். ஆங்கிலத்தில் சொல்லி கொடுப்பவன் டீச் செய்வன் டீச்சர், காலேஜில் போய் ப்ரொஃபஸ் பண்ணுறவன் ப்ரொஃபஸர், லெக்சர் பண்ணுறவன் லெக்சரர், டியூட் பண்ணுறவன் டியூட்டர். இதெல்லாம் எப்படி தெரியுமா? சொல்லி கொடுக்குறது. ஆனால் தமிழில் மட்டும்தான்டா சொன்னான் சொல்லி கொடுக்குறேன் வாத்தியார் இல்லைன்னு சொன்ன ஒரே இனம் தமிழன் தான். சொல்லி கொடுக்குறேன் வாத்தியார் இல்லடா. ஆசிரியர்னா யாரான்னு கேட்டான், ஆசு கூட்டல் இரியர். ஆசு என்றால் குற்றம், இரியர் என்றால் களைபவர். எவன் ஒருவன் தன் குற்றத்தையும் தன்னிடம் படிக்க வருகிற மாணவனை குற்றத்தை எவன் களைகிறானோ அவன் நாடா ஆசிரியன் என்றான். பேர் வைத்ததனுடைய அழகு. பேர் வைக்கிறான். மலைத்து நின்று பார்த்தான், மலை என்று பெய்தான். கடக்கவே முடியாதா, கடல்னு வச்சான். புகைக்கக்கூடிய இலையை புகையிலைன்னு வச்சான். ஒட்டிய வயிறோடு விலங்க பார்த்தான், ஒட்டகம்னு பார்த்தான். உருண்டோடிய ஒரு கிழங்கை பார்த்தான், உருளைக்கிழங்குன்னு வச்சான். காய்கறியோடு சுடுநீரில் குழம்பி வருவதை குழம்புன்னு வந்தான். எஞ்சி இருப்பதை எச்சம்னு வச்சான், மிஞ்சி இருப்பதை மிச்சம்னு வச்சான், அஞ்சி இருப்பதை அச்சம் என்று வைத்தான். படுவதை பாடு என்றான், விடுவதை வீடு என்றான், கெடுவதை கேடு என்றான், பொரிப்பதை பொரியல் என்றான், வறுப்பதை வறுவல் என்றான், அவிப்பதை அவியல் என்றான், புதைப்பதால் அதை புதையல் என்றான். இப்படி ஒரு ஒன்று சொல்லு. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேன், ஏரோ திஸ் வேர்ட் இஸ் derived from Greek, plane this word is derived from Latin. 40 விழுக்காடு லத்தீன், 40 விழுக்காடு கிரேக்கம், 20 விழுக்காடு ஆங்கிலோ சாக்சானியம், 10 உலக மொழியினுடைய அவதாரத்தில் பிறந்ததுதான் ஆங்கிலம்.